அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு எப்படி இருக்கும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மோசமா இல்லை. சனியும் செவ்வாயும் மட்டும் பேசணும்னா இருக்கு. மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கிறதுனால, ஆனா கொஞ்சம் மந்தகதியில தான் சார் போகுது. தொழிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்து கடை தொடங்கிட்டாரு, கூட்டம் எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. நம்ம கடையில இருந்தவங்க எல்லாம் கூட அங்க போயிட்டாங்க, நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாம் அங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எங்கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒதுங்கி அங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பீங்க. இப்படி குடும்பத்துக்குள்ள சிறு சிறு முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்கும். சூழலை தகுந்து போய்க்கணும். அதாவது ஒரு பெரிய காத்தடிக்குதுன்னா நாணல் வந்து வளைஞ்சு கொடுக்கும் போது முறியாம போற மாதிரி நம்ம இந்த சமயத்துல கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கறது தப்பில்லை. உங்களுக்கு விருப்பமானது வீட்டுல செய்யாட்டி கூட நீங்க அதை விரும்புற மாதிரி நடிச்சு அடிச்சு போறதை விட நடிச்சு போகணும்னு சொல்றேன். அம்மனை கும்பிடுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல அசையா சொத்து முதலீடு சம்பந்தப்பட்ட நிலை பற்றி அக்கறை அதிகரிக்கும். பணமா இருந்தா இங்க செலவாயிட்டு இருக்கு, நம்ம அசையா சொத்தை வாங்கிடலான்ட்டு அது கூட யோசிச்சு வாங்கணும். ஒருத்தங்க அவசரமா அவங்க தங்கச்சி வீடு கட்டிட்டான்னு சொல்லிட்டு நான் என்ன ஓட்டு வீட்டுல குடியிருக்கிறேன் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி போய் வாங்குறாங்க, அவசரத்துல வாங்குறாங்க. அது ஒரு 50 லட்சத்துக்கு போறதுக்கு 70 லட்சம் சொல்றாங்க. அவங்க சரின்ட்டு வந்துடுறாங்க. 20 லட்சம் அவங்க கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள போயிடும். ஆனா நல்லவங்க எல்லா பக்கம் இருக்காங்க. இப்போ பேங்க்ல பணம் வாங்குறீங்கன்னா அந்த காலத்துல எண்ணி கொடுக்கும் போது 5000 லட்சம் கூட வந்துடும். ஆனா அதை திருப்பி கொடுக்கற நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. ஆனா அதை எடுத்துட்டு வர்றவங்க கிட்ட அடிச்சுட்டு போறவங்க கெட்டவங்களும் இருக்காங்க இந்த பூமியில. அதனால கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப புது கார் வாங்குறதுன்னா இந்த ரேட்டு தான் இருக்கும், கொட்டேஷன் வாங்கிக்கலாம். பழைய கார் அப்படி இல்லை. நீங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் காரு நீங்க அங்க 5 லட்சம் இருக்கு புது காரு, வருவீங்க பழசு வாங்கிக்கலாம். 2 லட்சம் ரூபாய் காரு 4 சொன்னா ஏன்னா அது 12க்கு 4 தானே வாங்கிருங்க அப்படின்னு வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. ஆனா அதுலயும் நல்லவங்க இருக்காங்க, ஒரு சும்மா அளவா வச்சு கொடுக்கறவங்க. ஆனா ஏமாந்துட்டாங்களேன்னு நினைச்சு அவங்க தலையில வேலை போடுறவங்க இருக்காங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா விஷயத்திலயுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்மள வந்து இடைஞ்சல் பண்ணிடுவாங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து கவனமா நடந்துக்கலைன்னா நம்மளுக்கு சிரமங்கள் இடையூறுகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா அந்த இடையூறுகளை சிரமங்களை நாம் வந்து இறைவனர்களால வெல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ராசிக்கு வந்து இந்த கிரகங்களுடைய போக்கால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வத்தை வச்சு முடிவு பண்ணலாம். நீங்க வந்து நவகிரகங்களை கும்பிடலாம்.